இதெல்லாம் வேணாம். 4 கட்டத்தில எக்ஸாம் வைப்போம். அதே மாதிரி மும்மொழி கொள்கையை கொண்டு வருவோம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள வந்து அடுக்கிக்கிட்டே போறாங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பையே உடைச்சிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நம்மளுடைய கல்வி கட்டமைப்புங்கிறது எவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு டேட்டாவ எடுத்து பார்ப்போம். தமிழ்நாட்டில பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 14 மாணவர்களுக்கு 1 டீச்சர் அப்படிங்கிற ரேஷியோல வந்து இங்க ஆசிரியர்கள் இருக்காங்க. அதே சமயத்தில காலேஜ் லெவல்ல நம்ம டீச்சர்ஸ பார்த்தோம் அப்படின்னா, 55 பேர் இருக்காங்க. அதே சமயத்தில நீங்க பீகார்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டீச்சருக்கு 64 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. ராஜஸ்தான்ல பார்த்தீங்கன்னா 23, உத்தரப்பிரதேஷ்ல 35. இந்த அளவுக்கு நமக்கு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம அந்த அளவுக்கு நெறைய டீச்சர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கேத்த மாதிரியான ஸ்கீம்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து நம்மளுடைய கல்வி கட்டமைப்ப உருவாக்கியிருக்கோம். அத தான் இத டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு எதிர்ப்புங்கிறத தெரிவிக்கிறாங்க. இந்த 2 பிரச்சனைய தாண்டி வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா, நெறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொன்னா எடுத்து எடுத்து பார்ப்போம். ஃபெடரல் அப்படிங்கிறது என்ன? ஃபெடரல் அப்படிங்கிறது என்னன்னா, நெறைய மாநிலங்கள் ஒண்ணா சேர்ந்து ஒரு அரசை அமைச்சு ஆட்சி செய்றதுக்கு பேர் தான் ஃபெடரல் கவர்ன்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா அப்படிப்பட்ட ஒரு ஃபெடரல் கவர்ன்மென்ட் தான். நெறைய மாநிலங்கள் மத்திய அரசை தலைமை அரசா ஏத்துக்குது. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் கேட்டு ஆட்சி செய்றாங்க அப்படிங்கிறது தான். இதுல மாநில அரசுகளுக்குன்னு உரிமைகள்னு ஒண்ணு சிலது இருக்கு. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டுக்கான உரிமைகள்னு ஒரு சிலது இருக்கு. 2 பேருக்கும் பொதுவா இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லிஸ்ட்டுங்கிறது இருக்கு. இத கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டுக்குள்ள தான் எஜுகேஷன் அப்படிங்கிறது வருது. நம்ம நாட்டுடைய கல்வி அமைப்புங்கிறது எப்படிலாம் இருக்கணும், என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் 2 பேருக்குமே ஈக்குவலான ஷேர்ஸ்ங்கிறது இருக்கு, ஈக்குவலான ரைட்ஸ்ங்கிறதுக்கு பவர்ஸ்ன்னு இருக்கு. அது பேஸ் பண்ணி வந்து அந்தந்த மாநிலங்கள் அவங்கவங்களுக்கான கல்விக் கொள்கைகள வந்து வகுத்து இதுவரைக்கும் நடத்திக்கிட்டு வந்திருக்காங்க. அப்படிதான் இது நடந்திருக்கு. அதனால தான் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய கல்வி அமைப்புங்கிறது வேற மாரி இருக்கும். பீகார்ல வேற மாரி இருக்கும். குஜராத்ல வேற மாரி இருக்கும். இப்படி வேற வேற மாரியே இருக்கும். இது எல்லாத்தையும் நாங்க ஒரே இதுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஸோ எல்லாத்தையுமே நேரடியா ஒரே ஒரு சென்ட்ரல் யூனிட்டுடைய கண்ட்ரோலுக்கு கீழ கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான சேஞ்ச். இதுவரைக்கும் மாநிலங்கள் தான் பாடத்திட்டங்கள வந்து உருவாக்குனாங்க. ஆனா இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, நேஷனல் கரிக்குலர் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன்ங்கிற NCFSE அப்படிங்கிற அமைப்பு மூலமா தான் இனிமே பாடத்திட்டங்கள வந்து வகைப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லுது. ஸோ அவங்க தான் நம்ம என்னென்ன படிக்க போறோம், என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து உருவாக்குவாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ்லாம் நடத்த போறோம்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த 3, 5, 8ல எக்ஸாம்லாம் இதெல்லாம் ஸ்டேட் லெவல் எக்ஸாம் தான் அப்படின்னு சொன்னாலும், அந்த எக்ஸாம்ஸ்லாம் யார் நடத்த போறாங்கன்னா, சென்ட்ரலா இருக்கக்கூடிய ஒரு யூனிட் தான். பராக் அப்படிங்கிற இன்னொரு அமைப்பு தான் இந்த கம்ப்ளீட்டான எக்ஸாம்ஸ்ங்கிறத நடத்த போறாங்க. கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறதெல்லாம் செட் பண்ண போறாங்க. இதெல்லாம் விட என்னன்னா, இந்த 3, 5, 8, 10, 12ன்னு எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, இவ்வளோ எக்ஸாம்ஸ் எழுதி படிச்சு முடிக்கிறான்ல, 12த் எக்ஸாம் எழுதி முடிச்சு பாஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் நாடு